வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பருப்பு கீரை கடையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த கீரை கடையலை நீங்கள் எந்த கீரையில் வேணாலும் பண்ணலாம். நான் இன்றைக்கி பருப்பு கீரையில் பண்ணுறேன். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இதை பர்ஸ்லேன் கீரைன்னு சொல்லுவாங்க. இதை நான் எப்படி பண்ணேங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா கீரையுமே உடம்புக்கு நல்லது. ஒரு கீரையிலும் ஒரு மருத்துவ குணங்கள் இருக்குது. ஸோ ஆல்டர்னேட்டிவ் டேஸ் இல்லைனா வீக்லி 3 times ஆச்சு நீங்கள் கீரையை உங்கள் டயட்டில் சேர்த்துக்கணும். டேஸ்ட் பார்த்திங்கன்னா அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம், இல்லை சப்பாத்தி கூடவும் தொட்டு சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி ஒரு கட்டு கீரை எடுத்திருக்கேன். கீரையை நல்லா ஆஞ்சிட்டு பூச்சியெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறமா ஒரு 3-4 தடவையாவது நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம். கீரையில் நிறைய மண் இருக்கும். வாஷ் பண்ணும்போது அந்த மண்ணெல்லாம் கீழே தங்கிடும். அடுத்ததாக ஒரு கடாயில் 1/4 கப் பருப்பு 1/4 கப் பைத்தம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா களைஞ்சிக்கணும். பருப்பு தண்ணி நல்லா களைஞ்சதுக்கப்புறம் கீழே கொட்டிடுங்க. ஃப்ரெஷ்ஷாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம பருப்பை வேக விட்டுக்கலாம். பருப்பை களைஞ்சதுக்கப்புறமா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணியிலேயே நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். மஞ்சப்பொடி சேர்க்கறதுனால கீரையில் இருக்கிற பூச்சி ஏதாவது இருந்தாலும் செத்து போயிடும். ப்ளஸ் நம்ம ஒரு கீரை கிரேவிக்கு நல்ல ஒரு கலரும் கொடுக்கும். எண்ணெய் சேர்க்கறதுனால பருப்பு நல்லா மைய வெந்துடும். நான் இன்றைக்கி பருப்பு கீரை ரெண்டுத்தையுமே மண் சட்டியில் தான் கொதிக்க விட போகிறேன். இது கொஞ்சம் டைம் ஆனாலும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். உங்கள்கிட்ட டைம் இல்லைன்னா நீங்கள் குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். பட் குக்கரில் குக் பண்ணுறதுக்கும் மண் சட்டியில் குக் பண்ணுறதுக்கும் நிறைய டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. குக்கரில் நம்ம க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுவோம், சட்டியிலலாம் ஓப்பனில் வச்சு குக் பண்ணுவோம். ப்ளஸ் குக்கரில் குக் பண்ணுறதோட இந்த மாதிரி சட்டியில் டேரெக்டாக குக் பண்ணிங்கன்னா கீரையோட நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு டேரெக்டாக கிடைக்கும். பருப்பு நல்லா வேகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விடலாம். முதல்ல பார்த்திங்கன்னா பைத்தம்பருப்பு வெந்துடும். அதுக்கப்புறமா தான் பருப்பு வேகும். பருப்பு ஒரு 75% குக் ஆனதுக்கப்புறமா ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கீரை நல்லா காரமாக வேணும்னா நீங்கள் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 25% பருப்பு குக் ஆக வேண்டியது இருக்கு இல்லையா, அது கூடவே சேர்ந்து தக்காளி வெங்காயமும் நம்மளுக்கு குக் ஆகிடும். தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்து குக் பண்ணிக்கோங்க. அப்போ அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைனா பருப்பு கீழே நின்று அடிப்பிடிச்சிடும். பருப்பு கூடவே சேர்ந்து தக்காளியுமே மையாக வெந்துடும். 2 பருப்பும் குழையிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி வேக விட்டுட்டே இருக்கலாம். இந்த கீரை பார்த்திங்கன்னா பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்பவே சிம்பிள். நல்ல சூடான சாதத்தில் நெய் சேர்த்துட்டு இந்த கீரை கடையில் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ இந்த பருப்பு நல்லா மையாக வெந்ததுக்கப்புறமா நம்ம அலம்பி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கீரையை சேர்த்துக்கலாம். நான் கீரையை கட் பண்ணல, அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் நல்லா மசிச்சு வேணும்னா நீங்கள் கீரையை கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். கீரையை இந்த பருப்பு கூட நல்லா கலந்து விட்டுருங்க. பருப்பு கீரை பார்த்தீங்கன்னா வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காது, சீக்கிரமே வெந்துடும். அதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திக்காக குட்டி குட்டியாக ஸ்மூத்தாக இருக்கும். தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க விடுங்க. ஒரு 5-10 minutesல உங்களுக்கு வெந்துடும். கிரேவி திக்காக இருந்தால் தான் உங்களுக்கு மசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம். கீரை பருப்பு எல்லாம் வெந்து இந்த கிரேவியும் நல்லா திக்கானதுக்கப்புறமா ஒரு மத்து போட்டு நல்லா குழச்சிக்கோங்க. நிறைய தண்ணி இருந்தால் நீங்கள் எவ்வளோ குழைச்சாலுமே உங்களுக்கு குழையாது. இப்போ இந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இது வரைக்கும் உப்பே சேர்க்கலை, இப்போ தான் உப்பு சேர்க்குறேன். நீங்கள் பருப்பு வேகிறதுக்கு முன்னாடி உப்பு சேர்த்துட்டிங்கன்னா பருப்பு வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் கடைசியாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு சிம்பிள் தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே நான் ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். பருப்பு பொரிஞ்சு நல்லா பொன்னிறமாக வரட்டும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். நீங்கள் கூட ஒரு 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. பருப்பு பொன்னிறமாக மாறினதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் நான் தாளிப்பு வடகம் சேர்த்துக்கிறேன். தாளிப்பு வடகம் சேர்க்குறது ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். பட் நான் அந்த ரெஸ்டாரண்ட் டேஸ்ட் கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இந்த தாளிப்பு வடகம் சேர்த்துருக்கேன். தாளிப்பு வடகத்தை நான் காதியில் வாங்கினேன். நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் தாளிப்பு வடகம் யூஸ் பண்ணுறேன். எனக்கு அது யூஸ் பண்ணி பழக்கம் கிடையாது. பட் அதை ஆட் பண்ண உடனே நல்ல ஒரு ஹோட்டல் டேஸ்ட்டுக்கு வந்துடுது. தாளிப்பு வடகத்தில் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா வெங்காயம், பூண்டு, புளி எல்லாம் இடித்து காய வச்சு வச்சுருக்காங்க. உங்களுக்கு கூட்டு இன்னும் ஸ்பைஸியாக வேணும்னா மேலே கொஞ்சம் மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. தாளிப்பு வடகத்தை எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறமா உங்கள் கூட்டில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
சிம்பிள் டேஸ்டி ஹோட்டல் ஸ்டைல் கீரை கடையல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care, bye bye. Thanks for watching.